தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இறக்கும் தருவாயில் காமராஜர் அவர்கள் கலைஞர் கையை பிடித்துக் கொண்டு நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதா சொல்றாரு. அப்படிதான் சொல்லிட்டு போனாரா? காமராஜரை செருமைப்படுத்தி காமராஜரை ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் இன்பநிதியோடு சொன்னாதான் பிழைப்புவாதியான சிவாவுக்கு அரசியல் நடக்கும். ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்ட பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. ரொம்ப இல்லைங்க, இல்லை நீங்கள் பேசுங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப இம்பன்னா நான் திமுகவுக்காக சொம்படிக்க முடியுமா? வரலாறு சொல்லித்தான் ஆகணும், வரலாறு சொல்லித்தாங்க ஆகணும். ராபின்சன் பூங்காவில் திமுக கொட்டுற மலையில் உட்காருக்கு இடம் இல்லாமல் இருக்கிற பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. கருணாநிதிங்கிற ஒரு கொடும் பாவியை எதிர்ப்பதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் அத்தனை கட்சியா உருவானது. விஜயகாந்த் எதுக்கு வந்தாரு? எல்லாமே கருணாநிதி என்கின்ற சீமானுக்கு இன்னைக்கு 50 லட்சம் இளைஞர்கள் பின்னாடி இருக்கான். எதுக்கு வந்தான்? கருணாநிதி செஞ்ச ஈழ துரோகத்துக்கு பின்னாடி 50 லட்சம் பேர். சீமானுக்கு என்ன பின்னணி இருக்கு? திமுக போற இடம் போற கருப்பு கொடி காட்ட போறான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியாது, கனிமொழி ஜெயிக்க முடியாது, கீதா ஜீவன் ஜெயிக்க முடியாது. நாடார் அரசியல் அங்கே நாசமா போச்சு. இப்போ என்ன கொடி காமிக்கிறீங்க? வெள்ளை கொடியை காமிக்கிறீங்க. நீ எடுபடாது. திமுகவினுடைய அரசியல் நீங்க எங்க போயிட்டு இருக்குன்னா படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. எல்லாமே தவறு. கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் எம்ஜிஆர் கிடையாது. கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் ஜெயலலிதா கிடையாது. கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் வைகோ கிடையாது. கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் விஜயகாந்த் கிடையாது, சீமான் கிடையாது, விஜய் கிடையாது. இத்தனை பேரும். ஆமா, விஜயோட பாலிடிக்ஸ் என்ன? திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன் பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. லண்டன்ல நீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. காரல் மார்க்ஸ் உடைய சமாதி பாருங்க, ஒரு சுடுகாட்டுல அனாதை பிணங்களை பிதைக்கிற இடத்துல பிரிட்டிஷ்கார இடம் கொடுக்குறான். அங்க தஞ்சமடைந்த காரல் மார்க்ஸ் அயர்லாந்து புரட்சியாளர்களும் சேர்ந்து கொண்டார். புரட்சியாளர் கூட தானே சேருவான். அப்புறம் திமுகலையும் சேருவான். அந்த சமாதியை பார்த்த பொழுது அப்படியே இதயமே நொறுங்கிருச்சு. ஒரு கார்னர் உலக பாட்டாளிகளுக்கு ஓய்வின்றி சிந்தித்தவனுடைய சமாதி ஹைகேட், அந்த ஏரியாவுக்கு பேர். இப்போ வர்ற கூட்டம் போல அவரை பார்க்க தான் வருது. ஆனால் நீங்க மெரினா பீச்சில் பல கோடிக்கு பேனா வைக்கிறோங்கிறாங்க. கருணாநிதியை பார்ப்பதற்கு ஆள் இல்லை, பேனாவையா பார்த்துட்டு போவான். வரலாறு 80 கோடி. 80 கோடிக்கு பேனா வச்சாவே சுற்றுலா தலமாக இருக்கும். மார்க்ஸ் அங்கே அனாதையாக உறங்கி கொண்டிருக்கிறார். மார்க்ஸ் இறந்தபோது ஏங்கல் சொல்றார், அவர் மரணமடையவில்லை, இன்று முதல் சிந்திப்பதை நிறுத்தி விட்டாருங்கிறார். இப்படிப்பட்ட வரலாறெல்லாம் நீங்க மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறான். இந்த ரொம்ப வேதனையா நீங்க பதிவு போட்டிருந்தீங்க, அந்த வீடியோ நான் பார்த்தேன். நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். காமராஜருக்கு கலைஞர் அவர்கள் செய்தது அப்படின்னு சொல்லி திருச்சி சிவா அவர்கள் பேசியிருப்பது ஒரு பெரிய சர்ச்சையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம பேசுற இந்த நேரம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையில்லாம கலகம் ஏற்படுத்த பாக்குறாங்க. இதுல ஏதாவது சிண்டு முடிய பாக்குறாங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆனாலும் இதெல்லாம் காமராஜருக்கு நாங்க செஞ்சிருக்கோம், திமுக செஞ்சிருக்கோம், அண்ணா செஞ்சிருக்காரு, கலைஞர் செஞ்சிருக்காரு. அவர் இறந்த போது ஒரு மகனை போல அவருக்கு எல்லாமே செய்தது கலைஞர் அப்படின்னு எல்லாம் சொல்லி இதை தேவையற்று விவாதமாக்க வேண்டாம், அதே போல கொஞ்சம் கவனமாகவும் பேசுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அவர் ட்விட்டர் வாயிலா பதிவு போட்டிருக்காரு. திருச்சி சிவா என்ன பேசினாருன்னு நீங்களுமே பார்த்தீங்க. அதாவது காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி, அதனால அவருக்கு ஏசி அமைத்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அதாவது அவர் எங்காவது பயணம் போனாருன்னா இந்த பயணியர் மாளிகை, விருந்தினர் மாளிகை தங்கினாருன்னா அங்க எல்லாம் ஏசி போடுங்கப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர், பாடுபட்டவர், அவருக்கு நம்ம செய்யணுன்ற கடமையை கலைஞர் செய்ததா அவர் சொல்றாரு.
அது மட்டும் இல்லாம இன்னும் சில வரலாறையும் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது வந்து கடைசியா அவர் இறக்கும் தருவாயில் காமராஜர் அவர்கள் கலைஞர் கையை பிடித்து கொண்டு நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதா சொல்றாரு. அப்படிதான் சொல்லிட்டு போனாரா? இல்லை, இப்படியெல்லாம் ஒரு தனிப்பெரும் தலைவனாக கருணாநிதி இருந்திருக்க வேண்டும் என்பதா என்னுடைய விருப்பம். கருணாநிதி ஜோதிபாசு 8 முறை முதலமைச்சர் எங்க வெஸ்ட் பெங்கால்ல 8 முறை எதிர்கட்சியே இல்லைங்க. ஜோதிபாசு 40 ஆண்டு கால முதலமைச்சர். கருணாநிதி 69 முதலமைச்சர் ஆவதற்கு யார் காலில் விழுந்தாருன்னா முதல்ல போய் விழுந்தவருடைய காலே காமராஜர் கால் தான். காமராஜருடைய காலில் நீட்டி நெடுஞ்சாங்கடையா விழுந்தார். என்ன எப்படியாவது முதலமைச்சர் ஆகுங்க. இவரு திமுக, அவரு காங்கிரஸ். ஆமா, அப்புறம் நான் என்ன இவரு திமுக அவரு காங்கிரஸ் நான் சொல்றேன், கருணாநிதி காங்கிரஸ், காமராஜ் திமுக நான் சொல்றேன். அதேதான் அவரு காலில் விழுந்தாருன்னா எனக்கு புரியல. காமராஜ் அன்று கிங் மேக்கர் 3 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு நபர். சரி, எத்தனை பிரதமர்களை? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நேரு யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? கருணாநிதி கொடுத்துட்டு போல. யார்? எழுத படிக்க தெரியாத கருணாநிதி சொன்ன கருவாட்டிக்காரி மார்க்கிட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த நாட்டை. கருணாநிதி சொன்ன கருவாட்டுக்காரி, தடித்த தோளை உடையவள், சாணாத்தி, சாணா, இப்படி சொன்ன முதல்ல காந்திய ராஜாஜி காமராஜருக்கு இப்படியாவது எனக்கு காந்தியை காமிக்கிறார். யார? அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு தஞ்சாவூர்லேருந்து சவுத்து நோக்கி, மதுரை நோக்கி. அப்போ ஓடி போய் காமராஜ் போய் நிற்கிறார். ராஜாஜி அறிமுகப்படுத்துறார், இவர் ஒரு மறையேறும் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். ராஜாஜி யார? காமராஜ மரமேறி சமூகத்திலிருந்து காங்கிரஸுக்கு வந்து இந்த நபர் சேர்ந்து இருக்கிறார், அடையாளப்படுத்துறாரு. இதுதான் காமராஜருடைய அடையாளமே. அதை விட மிக மோசமான நான் சமூகத்தெல்லாம் குறைக்க சொல்ல கருணாநிதி சமூகத்தை. கருணாநிதி சமூகம் நீங்க பொட்டு கட்டுகிற சமூகம். இசை வேளாண் இவரை உருவாக்குறார். இந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர் எத்தனை பிரதமர் உருவாக்குனாரு, எத்தனை ஜனாதிபதி உருவாக்குனாரு? காமராஜருடைய காலை பிடித்த பிறகு 2வது சத்யா ஸ்டுடியோவில் போய் எம்ஜிஆர் காலை இருக பிடித்துக் கொள்கிறார். இப்படி காலை பிடித்து அதிகாரத்துக்கு வந்தவர் கருணாநிதி தான். அத்தனை பேருடைய காலையை கடைசி வரை இன்னைக்கு வரை பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா காமராஜர் காலை ஏன் பிடிச்சாருன்னா வரலாறை சொல்லணும், திமுகவுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். இதை காமராஜரை சிறுமைப்படுத்தி காமராஜரை ஸ்டாலினோடோ உதயநிதியோடோ இன்பநிதியோடு சொன்னாதான் பிழைப்புவாதியான சிவாவுக்கு அரசியல் நடக்கும். சிவாவை பொறுத்தவரை இருங்க சார், அவர் கலைஞரோடு சொல்றாரு. என்ன காமராஜர் காலத்துல ஐயா கலைஞர் இருந்தாரு, அன்றைக்கு முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. காமராஜர் இருக்கும்போது காமராஜர் தான் அவரே முதலமைச்சர் ஆகிறாங்கிற முதலமைச்சர் இருந்தாராமா சார். அண்ணா இறந்து போன பிறகு நெடுஞ்செழியன் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். நல்லா கேட்டுங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் ஒரு லாபி, முதலியார் லாபி. கருணாநிதிக்கு ஒரு லாபி இல்லை. இசைவாளர் எங்க இருக்கான் லாபி? எங்க இருக்கிறான்? ஒரு சிறிய எண்ணிக்கை எங்கேயுமே இல்லை. அப்போ எம்ஜிஆர் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர். 12வது பட்டியலில் தான் கருணாநிதி இருக்கார். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்ட பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. ரொம்ப இல்லைங்க, நீங்க பேசுங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப இம்பன்னா நான் திமுக சொம்படிக்க முடியுமா? வரலாறு சொல்லித்தாங்க ஆகணும். சொல்லுங்க. ராபின்சன் பூங்காவில் திமுக கொட்டுற மலையில உட்காருக்க இடம் இல்லாம இருக்கிற பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. கருணாநிதினா 50 தலைவர்களை கருணாநிதியே இல்லை. மறைந்தவர்களை நம்மளும் காயப்படுத்த. சரி, அப்ப இன்பநிதி பேசலாமா? சரி, வேண்டாம். அப்போ சார் கேவலமா மறைந்த காமராஜ சிவா பேசுறாரு, கேவலப்படுத்துறாரு. இதுக்கு பதில் வரலாறையா சொல்லணுமா இல்லையா? வரலாறு கருணாநிதி தாங்க கடவுளே, தமிழ்நாட்டு கடவுளே அப்படி சொல்லிட்டு போயிடலாமா? தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போனதா அதாங்க. காமராஜர் காலில் போய் விழுகிறாருங்க, என்ன எப்படியா முதலமைச்சர் ஆக்கணும்? காமராஜ் தான் என்ன பண்றாரு? ஆதித்தனாரை போய் பாருங்கிறார். யார? முதலியார் லாபிகளை உடைத்து கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு லாபி ஆரம்பிச்ச இடம் எங்க? காமராஜ் வீடு.
காமராஜ் தான் அன்னைக்கு இந்த முதலியார் லாபியை உடைக்கக்கூடிய, பார்ப்பன லாபியை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய டைனமிக் லீடர். சரி, அகில இந்திய லீடர். நீங்க உலக தலைவர் பட்டியலில் என்ன காமராஜ் பண்ணாருன்னா என்னால் சொல்ல முடியும். சரி, இங்க இருக்கிறவன் பூராம இப்போ அரசியல் விஜய்க்கு விஜய் வீட்டில் போய் இப்போ அரசியல் நின்றுட்டு இருக்கு. கருணாநிதி அரசியல் பண்ணியிருந்தா விஜயகாந்த் வீட்டிலையும் விஜய் வீட்லையும் போய் நிற்க வேண்டிய தேவை திமுக இல்லை. நீங்க கருணாநிதியை போல கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டு அரசியல் வந்திருக்க கூடாது என்பதற்கான ஆதாரங்களை நான் சொல்றேன். அப்போ காமராஜ் தான் என்ன பண்றாரு, போய் ஆதித்தனார் பாருங்கிறார். ஆதித்தனார் அதுவரை அரசியலில் பெரிய செல்வாக்கே இல்லை. நேரா எப்படியாவது தனக்கு காமராஜருக்கு இணையான அதிகாரம் வரணும்னு நினைக்கிறார். யாரு? ஆதித்தனார். சரி, பல கோடி பணம் இருக்கு, பாரிஸ்டர் படிச்சிருக்காரு, திருமண பக்கம் பூரா சொத்தா இருக்கு, பத்திரிகை இருக்கு, மாமனார் பெரிய பாரிஸ்டர். சரி, காமராஜர் கருவாட்டுக்காரி பையன். அப்போ காமராஜர் அனுப்பிய இடம்தான் ஆதித்தனார் தான் அந்த பட்டியலை எடுத்து அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாரு. அன்னைக்கு 1.5 கோடி. அதாவது இந்த பேரங்கள்ன்றது எல்லா காலத்துலயுமே நடந்திருக்கு. எல்லா காலத்துலையும் இந்த கேவலம் பூரா இங்க தான். உலக கேவலங்கள் பூராமே என்ன, மாட்டுச் சந்தையில மாடு வாங்குவதை போல தரகு வேலை செய்வது எல்லாம் இங்க தான். இந்த கேவலம் பூரா இங்க தான். அப்போ 150 லட்சம் 150 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆட்சி அதிகாரம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. நீங்க சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டாரு நெடுஞ்செழியன். யாருக்கு? டீ கூட வாங்கி தர மாட்டாருங்க. அவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? அப்போ சட்டசபையில் ஆதரவு எதிர்ப்பு கை தூக்கும் போது 150 பேர் கருணாநிதிக்கு ஆதரவாக கை தூக்குறான். சரி, பார்க்குறாரு யாரு? நெடுஞ்செழியன். என்ன நடந்தது? அதற்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு. யாரு? கருணாநிதி. எம்ஜிஆர் அப்போ சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பெரிய குழி வெட்டி குழிக்குள்ள ஷூட்டிங். குழிக்குள்ள ஷூட்டிங். மேலால திரண்டு நிற்கிறான். சினிமா ஆளு போகிறான். இவர் படியை வச்சு கீழே இறங்குறாரு. யாரு? கருணாநிதி. இறங்கி போய் இந்த எஸ் ராஜேந்திரன் மட்டும் சரி பண்ணியா, அந்த ஆளு என்னைய காலை வாராம விட மாட்டாயா, உட்கார விடாம. முக்குளத்தூர் லாபி இருக்கு. எஸ்எஸ்ஆர் எப்படி எம்ஜிஆரை தவிர யாருமே செஞ்சிருக்க முடியாது. ஆனாலும் பின்னால எஸ்எஸ்ஆர் வந்து கலைஞருடைய அனுதாபியா மாறினார். ஆமா, அனுதாபிய மாதிரி கருணாநிதி வீட்டுல சோறு அங்கே செத்தாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க? யாருங்க சொல்லி கொடுத்தா? முழுசா நான் சொல்றத கேளுங்க சார். அவர் சன்னை கிழிச்சாரு. சன்னை நான் என்ன அசிங்கமா பேசி வீடியோ கட் பண்ணா போடணும். அடுத்து விஜயகுமாரி தள்ளிட்டு போயிட்டாரு கருணாநிதி. அதனால சன்னு சொல்லியா? விஜயகுமாரி யார் வீட்டில் இருந்தா அந்த அம்மா சொல்லுங்க. இதை பதிவு பண்ணணும், நீ கட் பண்ணக்கூடாது. அப்போ அதுதான் 2 பேருக்கு சண்டை. எம்ஜிஆர் போய் சொல்றாரு, எஸ் ராஜேந்திரா என்னைய பதவியில் உட்கார விடவே மாட்டான், நீ என்ன ஒண்ணு தெரியா, என்ன காப்பாத்து. கருணாநிதி விழுக அந்த காலே கிடையாது. பதவிக்கு வரணும்னா யார் காலில் வேண்டுமானாலும் பரம்பரையே விழுகும். என்ன பல விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. நாகரிகம் கருதி ஆதனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்போ எம்ஜிஆர் காலில் விழுந்தோன்னையும் எம்ஜிஆர் கிளம்பி எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு அங்கே அம்மா வரேன், உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. யார் சொல்கிறா? எம்ஜிஆர். யாருக்கிட்ட? எஸ்எஸ்ஆரோட அம்மாட்ட. தம்பி வாடா, உனக்கு சமைச்சு போடுறதுக்கு தாண்டா நான் இருக்கேன். போயாச்சு, டேபிள்லாம் வச்சாச்சு, சாப்பிட மாட்டேங்கிறார் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் மற்றும் இந்த பூமியில் தோன்றி இருக்கா விட்டால் கருணாநிதியோட கதை நீங்கள் கடவுளாக போற்றப்பட்டிருப்பார். எம்ஜிஆரை சேரி மக்கள் கொண்டு வர்றான், அடித்தட்டு மக்கள் கொண்டு வர்றான், அனாதை கொண்டு வர்றான். எம்ஜிஆருக்கு அருந்ததியர் மக்கள் கொண்டு வரான், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கொண்டு வரான், தலித் பறையர்கள் கொண்டு வரான். திருமாவளவன் வர்றதுக்கு முந்தி எம்ஜிஆர் தான் தோட்டு விழுக்கும். அதிகமான வர்றதுக்கு முந்தி அருந்ததியர் போற அங்கதான் ஓட்டு போடுவான். தேவேந்திர குல வேளாளர் போற யாருக்கு ஓட்டு போடுவான்? எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவான். எம்ஜிஆர் சேரி தலைவன். அப்போ போன உடனே சொல்ல, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் மத்திய சாப்பிடியா முதல்ல? யாரு? எஸ்எஸ்ஆர். இல்ல, நான் உனக்கு ஒரு சத்தியத்துக்காக தான் வந்தேன். டேய் என்னடா தம்பி கேட்கறா, செஞ்சு கொடுறா. யாரு? எஸ்எஸ்ஆர் அம்மா. இதே நீங்க குண்டுராவுக்கு சொன்னீங்க, நீங்க தினேஷ் தண்ணி குடிக்காம, அதான் எம்ஜிஆர். அதான் எம்ஜிஆர். இல்ல காவிரி தண்ணி, அதான் எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் உருவம் தாங்க எம்ஜிஆர். இல்ல பார்க்கக்கூடியவங்க என்னன்னுவாங்க, என்னடா இவர் அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஆமா உண்மைதான் நான் சொல்றேன், நான் பொய்யா சொல்றேன். உண்மையா பொய்யா அந்த காலத்து ஆட்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நயன்தாரா சொல்றதையும் விஜய் சொல்றதையும் திரிஷா சொல்றதையும் உண்மையை நம்புகிற அந்த மக்கள் இருக்க வரைக்கும் என்ன நம்பினாலும் சரி நம்பளாலும் சரி நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்போ சாப்பிட மாட்டேங்கிறாரு. உடனே என்ன சத்தியம் இப்போ செய்ய சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுங்கிறார், கருணாநிதி சிஎம் ஆக்கணும். அந்த சட்டி வேணாம் தூக்கி போட்டு அடிக்கிறான். வேற எது வேணும் கேளு, இதை நான் சத்தியம் வாங்கிட்டேன்ல, செஞ்சு கொடுத்ததுதான். என் பையன் மாற மாட்டான். யார் சொல்றான்? SSR அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்றுல மறக்கப்பட்டு விட்டதுங்க. சோ கலைஞர் முதல்வரானதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு காரணம். ஒரு இசைவேளாளர் சமூகத்துல ஒரு மைக்ரோவேவ் கம்யூனிட்டி எப்படிங்க சிஎம் ஆக முடியும்? ரைட். காமராஜர் அதான் இருங்க, இத எனக்கு திருச்சி வேலுச்சாமி சொன்னார். நீங்க திருச்சியில ஒரு பெரிய பண்ணையார், முதல்ல கருணாநிதி அந்த அங்க அந்த தொகுதியில் நிக்கிறார். அந்த தொகுதியில நிக்கிறார். கருணாநிதி அவரை பார்க்க வரணும்னு கேட்கிறாரு. என்னையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் காங்கிரஸ்காரன், நான் எதுக்கு உங்களை பார்க்கணுங்கிறார். குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பண்ணையார் களத்து இதில் வயக்காட்டு மேலே உட்காந்துருக்கார். வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி நேரடியாக சொன்னது. இதுக்கு சாட்சியோட சொல்கிறேன். ஓடி போய் அவன் காலில் முடிச்சு எந்திரிக்க மாட்டேங்கிறார். யாரு? கருணாநிதி நின்ன முதல் தேர்தலில் நடந்த விஷயம். எதுக்காக அவர் காலில்? அவர் சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவோம். அவர் சொன்னாதான் ஒரு 10,000-20,000 பேர். அன்றைக்கு வந்து ரொம்ப தீவிரமா காலில் விழுந்தவங்க இருக்காங்க சார். எல்லாருமே அதிகாரத்துக்காக ஓட்டுக்காக இன்னைக்கும் காலில் விழுறாங்க. ஆமா, அன்னைக்கே அதான் ஆரம்பிச்சு வச்சதே கருணாநிதி தான். காலில் விழுகிறதே ஆரம்பிச்சு வச்சதே கருணாநிதி தான். சுயமரியாதையை தூக்கி கொளுத்தியதே கருணாநிதி தான். எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவும் இந்த இதை கொண்டு வந்தாங்கல்ல, இந்த ட்ராக்கை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆமா, கருணாநிதி ஆரம்பிச்சது தாங்க. ஜெயலலிதால ஏதுங்க அரசியல் இல்லை. ஜெயலலிதால எங்கேங்க அரசியல் இருந்தம்மா? கருணாநிதியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திருவிழந்து போற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க அம்மா வாக்கி வச்சிருக்கான் தமிழை. ஒரே எதிரி கருணாநிதி எதிர்க்கிறதாங்க தமிழ்நாட்டு அரசியல. கருணாநிதியா எம்ஜிஆர் எதுக்கு வந்தாரு? ஜெயலலிதா எதுக்கு வந்தது? எடப்பாடி எதுக்கு வந்தாரு? வைகோ எதுக்கு வந்தாரு? சீமா எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? கருணாநிதிங்கிற ஒரு கொடும் பாவியை எதிர்ப்பதா தமிழ்நாட்டுடைய அரசியல் அத்தனை கட்சியா உருவானது. விஜயகாந்த் எதுக்கு வந்தாரு? எல்லாமே கருணாநிதி என்கின்ற சீமானுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் பின்னாடி இருக்கான். எதுக்கு வந்தான்? கருணாநிதி செஞ்ச ஈழ துரோகத்துக்கு பின்னாடி 50 லட்சம் பேர். சீமானுக்கு என்ன 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 பின்னணி இருக்கு? அரணையூர்ல என்ன பின்னணி இருக்கு? 50 லட்சம் பேர் நிக்கிறான். அரணையூர்ல சீமானுக்கு இந்த சைமனுக்கு என்ன பின்னணி இருக்கு? கருணாநிதி எதிர்ப்பு அவ்வளவு பேர் வர்றான். வைகோக்கு திமுக உடைச்சிட்டு அவ்வளவு பேர் வர்றான். எம்ஜிஆர் அவ்வளவு பேர் வர்றான். இல்ல சார், திருச்சி சிவா பேசின ஸ்டேட்மெண்ட் கர்ம வீரரும் கலைஞருன்ற ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காங்க. திமுக ஆட்சியில் இருந்தபோது காமராசர் கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருடைய செயலாளர்கள் பெருந்தலைவர் அவர்களால் தற்போது ஏசி இல்லாமல் உறங்க முடியாது, அப்படிப்பட்ட உடல்நிலை இப்போது அவருக்கு உள்ளது, எனவே அரசு விடுதிகளில் ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கலைஞர் கருணாநிதியிடம் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து ஐயா காமராசர் செல்கின்ற அனைத்து விருந்தினர் மாளிகைகளிலும் ஏசி வசதி செய்து கொடுங்கள், அவர் அதிகாரத்தில் இல்லையே என்று பார்க்காதீர்கள், நாமெல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் வழிவிட்டவர், வழிகாட்டியவர், எனவே நீங்கள் யாரும் இதில் கணங்காதீர்கள் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தவர் கலைஞர் கருணாநிதினு. அது அவ்வளவு தப்பா. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் காமராஜை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவும் செய்தவர் கருணாநிதி. அதாவது பெருந்தலைவர்னு காமராஜர் சொல்லுவாங்க. நெடுமாறன் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் காதால பெருந்தலைவர் பெருந்தலைவர் சொல்லுவார். கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்த பிறகு யூனியன் சேர்மன் இருக்கான்ல, அவனுக்கு பூரா ஒன்றிய பெருந்தலைவர் பேர் வச்சார். இது எதுக்காக வச்சிருப்பா யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பெருந்தலைவர் ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல தலைவர் இல்லங்க, யூனியன் சேர்மனுக்கு தமிழ் என்ன பேரு? ஒன்றிய பெரும் தலைவர். இது பால பிரஜாதிபதி அடிகள் ஒரு அடிகளா இருக்கு, அவரு பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. காமராஜ் கேவலப்படுத்துறதுக்காக 500 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறான்ல, அவனுக்கெல்லாம் பெருந்தலைவர். இந்திரா காந்தி பிரதமராக்கியவர் குல்சரிலால் நந்தா, இவர் குல்சரிலால் நந்தா ரஷ்யாவில் செத்து போனார் சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி, 3 பேரையும் பிரதமராக்கினவர் காமராஜர். அதாவது கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு, 2 பிரதமர்கள் நின்று வணக்கம்.
இந்த நபரை எவ்வளவு அசிங்கப்படுத்துறோமோ கேவலப்படுத்துறோமோ அவ்வளவு கேவலப்படுத்துறவர் கருணாநிதி. அதாவது அவர் இறக்கும் தருவாயில் இந்த மாதிரி அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளவு பொய்யுங்க. ஏழாச்சுன்னா உதயநிதியை கையை பிடிச்சி கருணாநிதி கொடுத்து தமிழ்நாட்டை நீதாப்பா நயன்தாராவை நீந்தாப்பா காப்பாத்துறோம் அப்படின்னு அந்த மாதிரி அரசியல்வாதி அதுக்காக சொல்ல வர்றேன். அப்போ இப்படின்னு வரலாறு எழுதினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காமராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. நீ கேட்டு பதில் கரெக்டான பதில் சொல்கிறேன். வைகை டேம் அவர் காலத்தில் கட்டப்பட்டது. முக்கால்வாசி பணத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. கால்வாசி பணம் மிஞ்சமாக இருக்குன்னு போய் சொல்கிறான். இன்ஜினியர் போய் சொல்கிறான். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அணைக்கட்டு, அதான் பேபி அணை இருக்கா இருக்கு. பேபி அப்போ மீதி பணம் மழை மிஞ்சுதுங்கிறான். சொன்னார் நம்ம அரசியல்வாதியெல்லாம் வந்தால் தங்கறதுக்கு பிடபிள்யூ சார்பாக ஒரு பயணியர் விடுதி கட்டுன திட்டத்தை போட்டவன் காமராஜ். பயணியர் விடுதி. அந்த பயணியர் விடுதியில் பின்னாடி உடைச்சி இங்கே விஐபி தங்குவாங்க, பின்னாடி உடைச்சி விட்டு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு இதுக்கும் வழி ஏற்படுத்தியவர் கருணாநிதி. எதுக்கு? ஷட்டப் செல்லப்பா. எங்க முன்னாடி தலைமை இருப்பான், தொண்டை இருப்பான், எல்லாம் கும்பிட்டு இருப்பான். பின்னாடி எது வரும்? அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இதுதான் கருணாநிதி ஆட்சி காலம். எல்லா பயணியர் விடுதியிலையும் அதை நடுவில் வாசல் ஒரு வழி. இதுதான் கருணாநிதி ஆட்சியில் பிடிபியில் நடந்தது. எதுக்கு? இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு, தியாகம் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது. இதை விட இப்போ நம்ம செக்ரட்டரியேட் ஒட்டி ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல கீழே, ரிசர்வ் பேங்க் பிரிட்ஜ். அந்த எவ்வளவு பெரிய அறிவாளின்னு பாருங்க. எழுத படிக்க தெரியாதவன், கருவாட்டுக்காரி பையன், ராஜா சொன்ன மாதிரி மர ஏறி குடும்பம். அந்த பாலம் மழை பெஞ்சா நிற்கிது, ரயில் வந்தால் நிற்கிது. என்ன பண்ண கூப்பிட்றாரு, அப்போ இங்கே ஒரு பாலம் கட்டு. இல்லை பாலம் கட்ட ரயிலை நிறுத்தணும், ரயிலை நிறுத்தணும். எதையும் நிறுத்தாத, ரயில் பாடு போயிட்டு இருக்கட்டும், கீழே குளிந்து கொண்டு பாலம் கட்டு. அந்த பாலம் தான் இப்போ இருக்குது. எங்க தலைமைச் செயலகத்துக்கும் பேரிசி இணைக்கக்கூடிய பாலம் எழுத படிக்க தெரியாத கருவாட்டுக்காரி பையன் சொன்னது என்ன? கீழே நோண்டி பாலம் கட்டுப்பா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஊட்டியில் கலெக்டர் வந்திருக்கார். கலெக்டர் சொல்கிறாரு, ஐயா ஒரு டனல் ஒன்று கொண்டு போகணும் ஒரு கிராமத்து வழியாக, நிறைய மிருகங்கள்லாம் செத்து போயிரியா. யோ மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மனுஷனுக்கு தண்ணி கொடுறா, மிருகம் செத்து போகுமா? நீ கலெக்டர் மனுஷனுக்கா மிருகத்துக்கா? ஐயா முதல்ல மனுஷனுக்கு தண்ணி கொடு. இதாங்க காமராஜ். நேருவை பார்க்க போகிறாரு. நேரு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. ராணுவ ஆட்சி வந்து தன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. யாரு? நேரு. இதெல்லாம் வரலாறு, எங்கே வேணால் கிராஸ் செக் பண்ணிங்க. இந்த எளியவன் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம். மேனன் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரை போய் இன்னும் இருந்தாலும் டென்ஷனாக இருக்கார். இராணுவ புரட்சியா ஜெனரல் கரியப்பாக்கு அவருக்கு சண்டை. திடீர்னு அவனுக்கு விமானப்படை, கப்பல் படை, தரைப்பு 3 படையும் சேர்த்து காட்சியை கவுத்துருவானுன்னு நேரு தூங்க மாட்டேங்கிறாரு. சரி, யார் சொல்கிறா? மேனன் சொல்கிறாரு. இது ஒரு பிரச்சனையா என்ன? ஏங்கிட்ட இருக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன் என்ன. காமராஜர் நேரம் போய் போகிறாரு. போய் நான் யோ போயா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன் நான், எத்தனை நாட்டு பிரதமர்களோடு நான் பழகியிருக்கேன், நீ வந்துட்டான் போயா, நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க என்ன. நேரு ஒரு சண்டை பிடிக்கிறார். இந்த தகுதி யாருக்கா இருக்குமா? என்ன சொல்கிறாரு, இவரை ரஷ்யாவுக்கு பயிற்சிக்கு அனுப்புங்க. எதுக்கு? இன்னும் நம்முடைய இராணுவத்தை வலிமையாக்குவது. ஏன்னா அவன் புரட்சி நடத்தியிருக்கான். ரெண்டாவது ரஷ்யா வந்து புரட்சி, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜார்மனை எதிர்த்து இப்படி பல இராணுவ யுத்த தந்திர போர் தந்தங்களை தெரிஞ்சவன் அங்கே இருக்கிற செம்படை நீங்கள் அனுப்புங்க. செகண்ட் வேர்ல்டு வார், 2வது உலகத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர், முடிக்க வைத்தவன் ரஷ்ய ஜனாதிபதி ஸ்டாலின். இதெல்லாம் வரலாறு. அப்போ போய் அங்கே அனுப்புங்கன்னாரு. நல்ல ஐடியா ஐயா, சொல்ற கரெக்ட். அவர் போனவொடனே இதை 3ஆக பிரிச்சிருங்க. கப்பல் படை தனி, விமானப்படை தனி, தரைப்படை தனி. ஒருத்தர் புரட்சி பண்ண ஒருத்தர் புரட்சி அடைக்கலாம். கட்டி பிடிச்சிக்கிட்டாரா? எங்கேயா அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? என்னோட ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். காமராஜர் சொன்னது. காமராஜர். அதே போல் சீனா வாரில் ஆயுதம் வாங்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வங்கி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வங்கி கிளியரன்ஸ் தரமாட்டேங்கிறான். உன் செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க, எல்லாம் ஏழை பயிலுவோம். யார்? இந்தியா அரசு ஏழை திவால் ஆயிரும்.
அப்படியா, சரி ரைட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இதை கேள்விப்பட்டு காமராஜ் போகிறார். ஒன்றும் இல்லை, இந்த அமெரிக்க பேங்க் நம்ம ஊர்ல எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதையெல்லாம் மூட சொல்லுங்கன்ற. இல்லையா, பெரிய மூட, ஏங்க ராணுவ பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நம்ம நாட்டுக்கு எதிரி உள்ளே வந்துடுறா, இதை விட பேங்கா வேணும், மூடுங்க. காமராஜ் சொல்லுவதை நேரு அப்படியே கேட்குறாரு. இழுத்து மூடப்படும் அப்படிங்கிறாரு. அவனை செக்கை பாஸ் பண்ணுறான். எங்க ஆயுதம் வாங்குறது. இப்படி சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். இல்ல, காமராஜரின் பெருமைகளை சொல்றீங்க, கலைஞரோடு அவருக்கு நடந்த அரசியல்ன்றது என்ன மாதிரி அரசியல்? இல்லைங்க, அதாவது அருமை அருமை, என்ன அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு வந்து இல்ல, அதுதான் சப்ஜெக்ட். ரைட், ஓகே. இப்போ இல்ல சார், அவரும் மதிச்சிருக்காரு இந்த புத்தகத்துல அவர் சொல்ற. அதெல்லாம் அவ்வளவு பொய்யுங்க. நம்ம காமராஜை அரசியலிருந்து நாதியற்று அவரை கடைசி கடந்து கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி கருணாநிதி என்ன பண்றாரு, விருதுநகர் தேர்தலில் சீனிவாசன் ஒரு கல்லூரி மாணவனை நிறுத்துறாரு. சொந்த ஜாதி நாடாரே ஓட்டு போடல யாருக்கு, காமராஜ். நாயுடு சீனிவாசனுக்கு நாடார் பூரா ஓட்டு போடுறான். அப்படின்னா நாடார்களை கூட காமராஜ், அந்த விருதுநகர் நாடார்களை, சிவகாசி நாடார்களை கூட காமராஜ் மதிக்கல. நீங்க அதுதான் காமராஜ், சரியா? நீங்க முதலமைச்சர் ஆன உடனே பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தால் பெரும் நாடார்கள், பெரும் முதலாளிகள், வடக்கிருந்து ரயில்வே வேகனில் தான் வரும். சீரகம், கோதுமை, அரிசி எல்லாம் காத்து உட்காந்துருக்கான். ஏழை பஞ்ச பராரி கூட பார்த்துட்டு உட்காந்து வச்சுட்டு போகிறான். பற்றியா காமராஜ் பாட்டு வர்றார். கடைசியாக காமராஜ் கூப்பிடுறாரு யாரை, இந்த பண்ணையார்களை, முதலாளிகளை, பெரும் முதலாளிகளை, வியாபாரிகளை, விருதுநகர் நாடார்களை, சிவகாசி பெரிய முதலாளிகள் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவெல்லாம் பாவம் பஸ்ஸு கடன் வாங்கிட்டு வந்திருப்பான், சோத்துக்கு எங்கேயாவது போய் தேடணும், திருப்பி ஊருக்கு போகிறக்கு எங்கே கடன் வாங்கணும். நீங்கள் அப்படியா? உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வீடு இருக்குது, கார் இருக்குது, அதனால தான் அவனுங்களை முதல்ல பார்த்துட்டு அனுப்புகிறாங்க, கோச்சிக்காதீங்க. இப்படிப்பட்ட அந்த காமராஜை எங்கே விருதுநகரில் கருணாநிதி உடைய வேட்பாளர் தான் தோற்கடிக்கிறார். அப்போ அண்ணா உயிரோடு இருக்கார். அண்ணா உயிரோடு இருக்கார். சுத்தி பிரச்சார பீரங்கி யாரங்க, பேச்சாளர் யாரப்பா, கருணாநிதி. அப்போ கருணாநிதி காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தவர். இன்னொரு பெரிய விஷயம் சொல்ல கேட்டுங்க, காமராஜரை சொந்த சாதியை கைவிட்டான். இன்னைக்கு எல்லா பேரும் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். இப்போ நம்ம தெருவழியில் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், பல பேர் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். நாடார் சங்கங்கள் பூரா காமராஜரும் நாடார் தான், கரியும் நாடார் தான், புலியும் நாடார் தான். என்ன கேவலமாக இருக்கு. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் நாகர்கோவிலில் காமராஜர் காங்கிரஸிலிருந்து வெளியேறிவிட்டார். காங்கிரஸ் உடைஞ்சு சிண்டிகேட் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ், காமராஜ், நிஜலிங்கப்பா, ஏகே நிஜலிங்கப்பா, இப்படி சீனியர் தலைவர்கள்லாம் ஒரு காங்கிரஸ். அப்போ இந்திரா காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், சிண்டிகேட் வச்சுங்க. இந்திரா காந்தி காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், 2 காங்கிரஸ் ஆகி போகுது. அப்போ மூத்த தலைவர்கள் பூரா இந்திரா காந்தியை பிடிக்காம வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து காங்கிரஸ் உடைஞ்சு போகுது. உடைஞ்சு போன பிறகு கருணாநிதி இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுக்கிறார். அன்னைக்கு வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி. என்ன முட்டாள் சொன்னா வரலாறு தெரியாத பையன். அப்போ காமராஜரை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கருணாநிதி களமிறக்கப்பட்டு நாகர்கோயிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவாளி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. திருச்சி சிவா 3 இளைஞர்கள் எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருக்காங்க. அடி உதை மிதி. ஸ்டாலின், திருச்சி சிவா, கோவை ராமகிருஷ்ணன் 3 பேர் தான் இளைஞர்கள், 17-18 வயசு. 3 பேர் தியாகி தான், அதில் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த தியாகியால் திருச்சியில் அரசியல் பண்ண தெரியல. 80களில் சிவான்னு ஒருத்தனை எல்லாத்துக்கும் தெரியும். நான் மாணவர் இருந்த காலத்தில், இன்னைக்கு திருப்பூர் என் கூட இருக்காங்க நண்பர்கள், ஜெயக்குமார், அன்பழகன் 2 பேர் திமுக இரட்டையர்கள். திருப்பூர் அவங்க தான் 2 பேரும் தான் பெரிய மாணவர் திமுகங்க. 2 பேரும் வாய்க்கு வாய் சிவாக்குவாங்க. நேரு ஒரு ஆள் அப்போ இல்லை அரசியல். சரி, திருச்சியில் நேரு வந்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். நேரு அவங்க அப்பா காங்கிரஸ்காரனால மகனுக்கு நேருன்னு பேர் வைக்கிறார். சரியா? அப்போ நேரு அரசியலே இல்லை. 80களில் சிவா தான். அது திருச்சி விட்டு சிவா ஓடியே போயிட்டார். அரசியல் செய்யக்கூடிய எந்த தகுதியும் சிவாக்கு இல்லாமல் போச்சு.
நேரு அதை வளர்த்து கொண்டார். என்ன தகுதி? காக்கா குடிக்கிறது, நீங்கள் சதி சூது எல்லா அரசியல். இது சிவாவுக்கு தெரியல. இப்போ காமராஜர் அசிங்கப்படுத்தி தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிற அளவு நிலைமைக்கு இறங்கி வந்துட்டார். இப்போ இது இப்படித்தான் பார்க்கணும். அப்போ என்ன நடந்ததுன்னா, நாகர்கோயிலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டு கருணாநிதி சுத்தி பிரச்சாரம் பண்றாரு. யாரை தோக்கடிக்க? காமராஜை தோக்கடிக்க. காமராஜ் வேறு வழி இல்லாமல் காமராஜுக்காக சொந்த சாதி மக்கள் அப்புச்சின்னு கருணாநிதி எங்கே போனாலும் கல்ல விட்டு அடிக்கிறான். ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், ஒரு பிடபிள்யூ கான்ட்ராக்டர், இந்த ராமேஸ்வரம் பாலமெல்லாம் கட்டுதான் வந்தானோ, எங்கள் மண்டபம் பாலமெல்லாம், அந்த ஆளு கருணாநிதி எதிரி கடுமையான பிரச்சாரம் பண்ணுறான் காமராஜருக்கு. இப்படி அங்கே திமுகவும் காமராஜருடைய தொண்டர்களும் நேரடியாக மோதுறான். சரி, கருணாநிதி தான் அங்கே பிரச்சார பீரங்கி. இப்படியாவது காமராஜை தோற்கடிக்க வேண்டும். இந்திரா காந்தியினுடைய கட்டளைக்கு இணங்க கருணாநிதி சுற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் பூரா கருணாநிதி வண்டி அடிக்கிறான், உதைக்கிறான், தாக்கப்படுகிறான். கருணாநிதி சொல்வார், திருநெல்வேலி எங்கள் எல்லை, நாகர்கோயில் எங்கள் தொல்லை. கருணாநிதி பலமுறை சொல்லுவார். இதுதான். அப்போ காமராஜ் எந்த வகையிலும் வெற்றி பெற்ற கூடாது என்பது, மீண்டும் அரசியலுக்கு வந்தாருன்னா இந்திரா காந்தி பெரிய இடைஞ்சல் பண்ணுவார். இதை இந்த வேலையை யார்? இந்திரா காந்தியினுடைய எடுபடியாக காமராஜரை காலி பண்ணுகிற அரசியலை கருணாநிதி செய்தார். செய்து அங்கே என்ன ஆச்சுன்னா காமராஜ் ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு கருணாநிதியோட இன்னொரு சூழ்ச்சி என்ன பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் காமராஜ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். ஒரு ரயில்வே நிகழ்ச்சி. அப்போது இந்திரா காந்தியும் கலந்துக்குது. சரி, நடுவில் இவர் முதலமைச்சர், இந்த பக்கம் இந்திரா காந்தி, இந்த பக்கம் காமராஜர். அது அந்த நிகழ்ச்சியை இந்திரா காந்தி சொல்லி காமராஜ் ஜெயிச்சிட்டாரு. காமராஜோடு காம்ப்ரமைஸ் ஆகணும். இந்திரா காந்தியும் காமராஜரும் சந்திப்பதை 2 பேருமே விரும்புறாங்க. இவர் முதலமைச்சர் நடுவில் உட்கார்ந்துட்டு நீங்க அந்த படம்லாம் இன்னும் இருக்கு, நீங்க அப்போ 2 பேரும் சந்தித்து விடக்கூடாது, 2 பேரும் பேசிவிடக்கூடாது. அப்படி வந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் காமராஜர் வந்துடும். இந்திரா காந்தி யார்கிட்ட பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் நீங்க பாத்துங்க. தமிழ்நாட்டு அரசியலை, ஆந்திரா அரசியலை, கர்நாடக அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு அந்த அம்மா காம்ப்ரமைஸ் ஆயிரும். யாரோட? காமராஜரோட. கருணாநிதியோட கதை கந்தல் ஆயிரும். இந்த அயோக்கியத்துக்கு அந்த ஒத்துக்க மாட்டார். அப்போ 2 பேரையும் சந்திக்க விடாமல் பார்த்து கொண்டவர் கருணாநிதி. அதை நாகர்கோயில் பயணியர் விடுதியில் 2 பேரும் சந்தித்து பேசுவதற்கான ஒரு ஏற்பாடு. அதை சந்திக்க மாட்டேங்கிறாரு, உங்களை பார்க்க விரும்பலைன்னு சொல்றாருன்னு யார் சொல்றாரு? கருணாநிதி இந்திரா காந்தி சொல்றாரு. இந்த காமராஜர் பின்னால மரணமடையும் போது சொல்றாரு, நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தேன், ஏன் அந்த அம்மா சந்திக்க வர சொல்லிச்சு, பேசணும்னு சொல்லிச்சு, விருப்பப்பட்டு தான் நான் வந்தேன், ஆனால் என்னை ஏன் சந்திக்கலை? கடைசி வரைக்கும் விடை தெரியாமல் கடைசியாக அந்த அம்மா நீங்கள் சந்திக்க விரும்பலின்னு எனக்கு கருணாநிதி சொன்னார். யார் சொல்கிறான்? இந்திரா காந்தி சொல்லுதுங்க. ஒரே மேடையில் 3 பேர் இருக்காங்க, எப்படி விருப்பம்னா எப்படி மேடைக்கு வருவாங்க? சரி சொல்லுங்க, நீங்க விருப்பப்படாதான் இங்கே வர முடியும். அப்போ நீங்கள் விருப்பப்பட நான் எப்படி இந்த விஷயத்துக்கு வர முடியும்? கலைஞர் அதை தடுத்தார், கெடுத்தார். நீங்க அவரை போய் ஏதோ புக் எழுதுனா, எவனா யாரு குடியாத்த குமார் எழுதுனா புக்கெல்லாம் உண்மையாயிருமா? அப்ப நம்ம சாதிக்கு எழுதுனா அது உண்மையாயிருமா? அவங்களெல்லாம் இல்லைங்க, இல்ல அவர்கள் குறைவா சொல்ல, வரலாறு தெரியாமல் சில விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. சரி, வரலாறு தெரியாமல் சில விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த தேர்தலோட காமராஜருடைய கதை இறுதி ஆகிப்போச்சு. அதாவது திருச்சி சிவா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அன்றைக்கு எமர்ஜென்சி ரொம்ப பீக்ல இருந்த சமயம், எல்லாரையும் கைது செய்யறாங்க, எல்லா பெரிய தலைவர்களை, காமராஜரையும் கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க இந்திரா காந்தி. திருப்பதி போகணும்னு நினைக்கிறாரு ஐயா காமராஜர் அவர்கள். அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், நீங்க திருப்பதி போகக்கூடாதுன்றாங்க. நான் ஏன் போகக்கூடாது, நான் போவேன், நீ யார் சொல்றதுக்குன்னெல்லாம் விவாதம் நடந்திருக்குது. அப்போ நான் ஒரு முதலமைச்சர், நான் சொல்றேன் நீங்க போகக்கூடாது. அதற்கு காரணம் கலைஞர் சொன்னது அவர் திருப்பதி போயிட்டு ஆந்திரா போயிட்டா அங்கே அந்த போலீஸ் கைது பண்ணிடுவாங்க அவரை, என் ஊரில் அவருக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுத்தாகணும், நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பாதுகாத்தவர் கலைஞர்னு சொல்கிறாரு திருச்சி சிவா சொல்கிறாரு. நீங்கள் இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் போய், இப்போ வடிவேல் காமெடியெல்லாம் போய், இப்போ நீங்கள் காமெடி பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். இல்லைங்க இருங்க, கேள்வியை கேட்டீங்கல்ல, முதலமைச்சர் பதவி பெருசா,
பிரதமர் பதவி பெருசான்னு மட்டும் சொல்லுங்க. பிரதமர் ராணுவ பிரதமர்கிட்ட இருக்கா, முதலமைச்சர் இருக்கா, உள்துறை யாருட்டு இருக்கு? இல்ல இந்திரா காந்தி காமராஜரை கைது பண்ணணும்னு நினைச்சு இல்லைங்க, நான் கேட்கறப்ப பதில் சொல்லுங்க சார். இந்திரா காந்தி நினைச்சால் காமராஜர் கைது செய்வது ஒரு பெரிய விஷயமா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களை சிறையில் அடைபட்டு கிடக்கிறா அடி உதையோட. பாதி பேரு அடிச்சு செத்தே போயிட்டான். ஆமா. கர்நாடகா சிறையில ஒரு திரைப்பட நடிகை கதற கதற கற்பழிக்கப்பட்டு இரவு முழுக்க அந்த பெண்ணுடைய கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்குமா. சிறைத்துறை அதிகாரிகள் அந்த நடிகை ஒரு கிளி பூனைட்ட மாட்டினா எப்படி இருக்கும், அப்படி செத்தே போனாங்க. எங்க அந்த அம்மாவை யாருன்னு பார்த்து ஒரு படத்திறப்பா பண்ண எனக்கு ஆசை. ஆனால் கருணாநிதி முப்படைகளையும் வைத்துக்கொண்டு காமராஜர் காப்பாற்றிட்டாருன்னா இது காமெடியா இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க. ஆச்சாரிய கிருபாலனி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ராஜநாராயண, மொராஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயண, அகில இந்திய தலைவர்கள் பூரா எங்க கிடக்குறான்? ஜெயில அடி வாங்கிட்டு கிடக்குறான். சென்னை சென்ட்ரல்ல திமுக காரன் பூரா ஆற்காடு வராஜன் காசு செவிடா போனதே இது அடிச்சுதான். முரசில்மான் உதைச்சு சிட்டி பாபா போட்டு மிதிக்கிறான். ஸ்டாலினை உதைக்கிறான். ஸ்டாலினை உதைய போய் என்ன அடிச்சு கொள்ளுங்கிற சிட்டி பாபா அடிச்சு செத்தே போயிட்டு வந்தால் கிட்னி போச்சு. இப்படி நடந்தது கொடுமை. அவ்வளவு கொடுமை நடந்த இடம் தான் எமர்ஜென்சியில். அப்போ கருணாநிதி போலீஸ் பிடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போக விரும்பல. கருணாநிதியை காவல்துறை பிடிக்கவே இல்லை. இவர் காமராஜை காப்பாற்றினாரா? ஏன் ஆச்சாரி கிருபாலை காப்பாற்றிருக்கலாம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காப்பாற்றிருக்கலாம். ஐயா சிவாவுக்கு சொல்கிறேன், டெல்லி அரசியல் தெரியுமே, நீங்கள் நம்ம சசிகலா புஷ்பாட்டை ஏர்போர்ட்டில் நடந்த சீனெல்லாம் ஜெயலலிதா பார்த்துட்டு தான் அடித்து வரடிச்சு. நீங்கள் கடன் வாங்குறதே அதிமுக பொம்பளைகிட்ட தான் கடன் வாங்குறீங்க. அதிமுக ஆம்பளைகிட்ட கடன் வாங்குறது இல்லை. கடன் வாங்குவதே யார்கிட்ட கடன் வாங்குவார்? சசிகலா புஷ்பா, இன்னும் பல பேர் இருக்கு, நான் வேண்டாம். அதுக்கு மேலே அவர் தியாகி. திருச்சி சிவா திமுகவில் ஒரு தியாகி, அதில் மறுக்கலை. இந்த தியாகியினுடைய நிலைமை இப்படியெல்லாம் காமராஜரை செருமைப்படுத்தி, அம்பேத்கரை கேவலப்படுத்தி, காந்தியை கேவலப்படுத்தி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுறாரு. அவர் வீடு தாக்கப்படுகிறது, காரு உடைக்கப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது. எங்க திருச்சியை அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியல. இப்போ திமுகவுடைய இமேஜை பில்டப் பண்ணி காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாரு. அண்ணா சிவா அவர்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள், வேண்டாம், உங்களுடைய அரசியல் போது ஓய்வெடுங்க. ஓய்வெடுங்க. ஏன் டெல்லிக்கு போலீங்கன்னா உங்களை யாரும் தெரியாதா? வைகோவோட ஒரு பார்லிமெண்டேரியனா இப்போ கழுதை தேஞ்சு கட்டரும்பாயி ஒரு சீட்டுக்கு அறிவாளத்தை துண்டை போட்டு படுத்து கிடக்கிறாரு. இப்போ சத்யா வெளியே போயிட்டார். சத்யாவை போல ஒரு தியாகி, ஒரு பெரிய போர்க்குணம் உள்ளவன் வைகோக்கு இனி கிடைக்கவே மாட்டான். மல்லை சத்யா. இப்போ அதே நிலைமை யாருக்கு வந்துருச்சு? திருச்சி சிவாவுக்கு வந்துருச்சு. தயவுசெய்து வேண்டாம், உங்களுடைய தியாகம் போதும். நீங்கள் செய்த தியாகம் போதும் சிவா. இப்படி காமராஜரை கேவலப்படுத்தி, கக்கனை கேவலப்படுத்தி, பெரியாரை கேவலப்படுத்தி ஒரு எம்பி சீட் வேணுமா? சிஎம் இன்னைக்கு அதை வந்து ஏன் ஆமா 3 நாள் கழிச்சு எல்லாம் எதிர்ப்பு அதிகமாகி போச்சு. சவுத்தில் எவனும் ஓட்டே போட மாட்டான். யார் நாடார்? சவுத்தில் ஒரு நாடார் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. எழுதி வச்சுங்க. காமராஜ் உங்களுக்கு காமெடி பொருளா? எங்களுக்கு அவன் கடவுள். அதனால திமுக போகிற இடம் போகிற கருப்பு கொடி காட்ட போகிறான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியாது, கனிமொழி ஜெயிக்க முடியாது, கீதா ஜீவன் ஜெயிக்க முடியாது. நாடார் அரசியல் அங்கே நாசமாக போச்சு. இப்போ என்ன கொடி காமிக்கிறீங்க? வெள்ளை கொடியை காமிக்கிறீங்க. நீ எடுபடாது. திமுகவினுடைய அரசியல் நீங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னா படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கறத வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தமிழின தலைவர் கலைஞர். உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேரு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அத்தகைய பெருந்தலைவர் குறித்து தேவையற்ற சர்ச்சைக்குரிய விவாதங்களை வந்து யாரும் வந்து இனி பேச வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்கள்னும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணான்றாரு. பச்சை தமிழர் என்று தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் அப்படின்ற வரலாறு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் திமுக செஞ்சிருக்குன்றாங்க. அதெல்லாம் பெரியாருக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? பெரியாரை ஒழித்ததே திமுக தான். பெரியாரை ஒழித்து மூளையில் வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி திமுக தான். ஒரு ரெண்டாவது காமராஜர் இறந்துட்டார். அப்போ கருணாநிதி சிஎம். அவர் எங்கே அடக்கம் பண்ணுங்கிறாங்க? மெரினாவில் அடக்கம் பண்ணுங்கிறார். அவர் முதலமைச்சராக இல்லையே, அவர் எப்படி அடக்கம் பண்ண முடியும்? அங்கே ஊண்டி போட்டிருக்கேன். எங்கே
காந்தி மண்டபத்தில். இல்ல சார், அன்னைக்கு இருங்க சார், இல்ல அவங்க குடும்பமே இன்னைக்கு அதை வந்து இருங்க சார், குடும்பமே கத்திரிக்கா எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க சைதை சாதிக்கு குறிப்பெடுத்து பேசுறீங்க. இல்ல அந்த குறிப்பு தான், அந்த குறிப்பு. அதாவது காமராஜர் முதலமைச்சர் இருந்தால் தான் அங்கே அடக்கம் பண்ணணும், காந்தி மண்டபத்துக்கு போங்கன்ட்டாங்க. இதை காலம் மாறுகிறது. அதை எடப்பாடி சொல்லிட்டார், கருணாநிதி ஒன்று சிஎம் இல்லை, காந்தி மண்டபத்தில் இடம் இருக்கு, எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். நல்லா கேட்டுங்க, கருணாநிதி தான் எங்கே அடக்கம் பண்ண மாட்டானாரு, மெரினாவில். அதே வரலாறு கருணாநிதிக்கு வருது. காமராஜர்கிட்ட அன்னைக்கு பணம் இல்லை, 100 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் கருணாநிதிக்கு அந்த இடத்தை வாங்குவதற்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. பச்சை நான் சொல்றேன், யாருக்கு கொடுத்தது? ஆமா, ராத்திரி 12 மணிக்கு ஹைகோர்ட் ஓப்பன் ஆகுமா? டிராபிக் ராம்சர் கையெழுத்தெல்லாம் போட்டு, பாமக பாலு கையெழுத்தெல்லாம் போட்டு, இரவோடு இரவா நான் கையெழுத்தே போடலைங்கிறாரு. யாரு? டிராபிக் ராமசாமி. கத்துறது நான்னு பார்த்தேன் பக்கத்தில். தலைமை நீதிபதி வீட்டுக்கு முன்னாடி அவருடைய இவங்க வழக்கு, யார் எங்கே புதைக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, அது சுடுகாடு அல்ல, மெரினா பீச்சு, யார் இனிமேல் புதைக்கூடாது, இதோட கடைசி முடிஞ்சு போச்சுன்னு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 12 மணிக்கு ஒரு நீதிபதி, பேரெல்லாம் வேண்டாம், பிஜேபியுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவர் எங்கே போனார்? சைனா பார்டரை தூக்கி அடித்தாங்க அவர். இதெல்லாம் பெரிய அரசியல், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஜுடிஷியல் அப்போ 100 ஒருவரை மெரினாவில் புதைக்க மாட்டாங்க, அது முடிஞ்சு. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். நான் யாரு சார், கலைஞருக்கு கேட்காமலே அந்த இடம் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் இல்ல காமராஜர் கொடுத்துருக்கலாமே. காமராஜர் அகில இந்திய தலைவர், ஒத்துக்கிறேன் சார். ஏன் கொடுக்கல? கருணாநிதி தான் கொடுக்கல, கருணாநிதி தான் முதலமைச்சர். அப்போ எடப்பாடி அதே பதில தான் சொன்னார், போய் காந்தி மண்டபத்தில் அடக்கம் பண்ணுங்கன்னார். காந்திக்கு பக்கத்தில் இருங்க, கருணாநிதி காந்தி ஒன்றா இருக்கட்டும்னார். உடனே நீதிமன்றத்துக்கு ஆணை, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, தலைமை நீதிபதி அவர் எங்கே சீனா பாடம் தூக்கி அடித்தாங்க பிஜேபி, அவ்வளோ கோபம். அதோடு அவர் கதையே முடிஞ்சது. சரி, போய் கர்நாடகாவில் செட்டில் ஆகிட்டார். பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்போது தமிழ்நாட்டு, அதாவது தவறுகளின் தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி தான். எல்லாமே தவறு. கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் எம்ஜிஆர் கிடையாது, கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் ஜெயலலிதா கிடையாது, கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் வைகோ கிடையாது, கருணாநிதி தவறு செய்யாமல் இருந்தால் விஜயகாந்த் கிடையாது, சீமான் கிடையாது, விஜய் கிடையாது. இத்தனை பேரும். ஆமா, விஜயோட பாலிடிக்ஸ் என்ன? திமுக ஒழிக்கணும். எப்போ 72 ஆரம்பிச்ச கோஷம் எம்ஜிஆர். ஆனாலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு 65 ஆண்டுகால வரலாறு கலைஞருக்கு சொந்தமானதா இருக்குது இல்ல? ஆமா, இலங்கையில் ராஜபக்சேவுக்கும் 65 ஆண்டுகால வரலாறு இருக்கு. யாருக்கு? ராஜபக்சேகளுக்கும் 65 ஆண்டுகால வரலாறு இருக்கு. கடைசியாக நாட்டை விட்டு தப்பி ஓடினா வரலாறும் இருக்கு. அதே வரலாறு தான் இவருக்கு. ஏன்னா நான் தான் சார், இன்னைக்கு விஜய் சீமான் வரைக்கும் என்ன சார் கொள்கை இருக்கு? திமுக எதிர்ப்பு தாங்க கொள்கை, வேற ஏதாவது கொள்கை இருக்கா? விஜய், சீமான், விஜயகாந்த், வைகோ, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எடுத்துங்க. எப்போ 70லேருந்து இன்னைக்கு 2024, அது ஒரு 30, 25, 55 ஆண்டு கால அரசியல் என்ன? கருணாநிதி எதிர்ப்பது தான். ஜெயலலிதாவுக்கு என்னங்க அரசியல் தெரியும்? கருணாநிதி அரசியலுக்கு வந்த காலத்தில் ஜெயலலிதான்னு ஒரு கேரக்டரே இல்லைங்க. எங்கள் தங்க படம், முரசொலி மாறன், கருணாநிதி குடும்பம் கடல் இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் இலவசம் நடித்து கொடுக்குறாரு, ஜெயலலிதாவும் இலவசம் நடித்து கொடுக்குறாங்க. எங்கள் தங்கம் முரசொலி மாறன் படம் எடுக்கிறார். அஞ்சுகம் பிக்சர்ஸ், கருணாநிதி அம்மா பேரில் அஞ்சுகம் பிக்சர்ஸ், ஜெயலலிதா இலவசம் நடித்து கொடுத்தது. அப்போல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா நம்ம முதலமைச்சராகவும் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர் துண்டக்கான துணியக்கான ஓடுவார்னு தெரியுமா அந்த அம்மாவுக்கு? ஒரு நாள் சட்டசபையில் வந்து கையில் போட்டு தள்ளுவண்டியில் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் உயர்வார்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? அப்போ எம்ஜிஆர் இல்லைன்னா அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. அத்தனை எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தி, எஸ்எஸ்ஆரை கட்டுப்படுத்தி கருணாநிதி முதலமைச்சராக்குவதற்கு அத்தனை உறுதியோடு இருந்தவர் எஸ்எஸ் ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் குடும்பம் கெட்டு போச்சு. அதெல்லாம் நம்ம டீப்பாக போக விரும்பலை, உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்போது எப்படி எம்ஜிஆர் வந்தார்? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த அதிமுக அப்படியே திமுகவுக்கு வந்திருக்கணும். எப்படி ஜெயலலிதா கடவுளாக ஏற்றுக்கிட்டான், அம்பா ஆக்கிட்டானே, தெய்வம் ஆக்கிட்டானே, சம்பளம் போகிறான். ஏன், என்ன காரணம்? உன்னை பிடிக்கல.
உன் மீது அவ்வளோ விருப்பு. ஜெயலலிதா முதலமைச்சரை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? எப்பா 80களில் 70களில்? இல்ல கலைஞருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அடையாளம் இருக்குது, தமிழின தலைவர்னு சொல்றாங்க. அப்படியே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படியே யாரும் சொல்ல. நான் ஈழத்தமிழில் போய் கேளுங்க, ஈழத்தமிழில் போய் கேளுங்க, உலகத்தில் இருக்கிற பூரா போய் கேளுங்க சார். நீங்கள் அப்படியே நீங்கள் திமுக ஆட்கள் பூரா அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் கருணாநிதியாக இல்லை அப்படிங்கிற கோபம் தான் எனக்கு. இன்னைக்கு கருணாநிதி யாருக்கு பதில் சொன்னார்? எம்ஜிஆருக்கு பதில் சொன்னார், வாழ்க்கை முழுக்க சொன்னார். அதுக்கு பின்னாரு ஜெயலலிதாவுக்கு பதில் சொன்னார், வாழ்க்கை முழுக்க சொன்னார். ஜெயலலிதா பின்னாடி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே வைகோவுக்கு சொன்னார், சிசிய நீ கூப்பையில் படுத்துட்டு போனேன்னா வெளியே துண்டை போட்டு படுத்துருப்பார் வைகோ. என் தலைவன் அவனா தாக்கிடுவான், உள்ள அவர் கூப்பையில் படுத்துட்டாருன்னா வாசலில் துண்டு பிரித்து படுத்துக்கிறப்பார் வைகோ. அவரை சரியாக இருந்தால் திமுக அவரே அழிச்சிருப்பார். சதி பண்ணித்தான் அவரை கூட்டணி சேர்த்துறீங்க. வைகோவுக்கு பிறகு 93க்கு பிறகு விஜயகாந்த் வந்தாரா? விஜயகாந்த் கருணாநிதி அரசியல் சரியாக செஞ்சிருந்தா விஜயகாந்த் ஒரு நடிகனால திரைப்படத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. என்ன கேட்டா பாமக கூட வன்னியர் பெல்ட்ல திமுக எப்பவுமே பெல்ட்டா இருக்கும். செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், எம்ஜிஆர் படி அவனு போக மாட்டான். எம்ஜிஆர் பின்னாடி இந்த வன்னிய மக்கள் போகவே மாட்டாங்க சார். அத்தனை பேரும் யாரை பாதுகாத்தாங்க? கலைஞரை. ஆனா கருணாநிதி யாரை பிடிக்காது? செஞ்சி ராமச்சந்திரன் பிடிக்காது, மதுராந்த ஆறுமுகத்தை பிடிக்காது, வன்னியர்களே பிடிக்காது. எல்லாம் எங்க போனாங்க? வைகோட போனாங்க. அப்போ அண்ணா பல தலைவர்களை உருவாக்கினார், கருணாநிதி பல தலைவர்களை காணாமல் ஆக்கினார். இதுதான் வரலாறு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாசனுடைய வளர்ச்சியே திமுக எதிர்த்தான். அது 2000 வரைக்கும். 2000க்கு பிறகு 2010 கருணாநிதியை வீட்டை இடிச்சு விட்டாரு, கட்டடத்தை இடிச்சு விட்டாரு. பல மடங்கு பணம் கொடுத்தீங்க டிஆர் பாலை வச்சு. அந்த கல்யாண மண்டபத்துக்கு 13 கோடி ரூபாய் ஆர்டிகல் போட்டு கேளுங்க. 5 கோடி கூட போகாது. ஏன் சவுடி கேட்பான்னு அந்த ஆள் எங்க போய் சேர்ந்துட்ட? கடைசியில் ஜெயலலிதாவோடு சேர்ந்து திமுகவை மண்ணை கவிச்சார். அந்த 10 முடிஞ்சு போச்சு. 2010 முடிஞ்சுது. 10 முடிஞ்ச பிறகு ஈழ போராட்டம் வந்த பிறகு நீ செய்கிற துரோகத்துக்கு அடையாளமா 50 லட்சம் பேர் சீமாட்ட போன. சீமா யாருன்னு முதல் நாள் வரை தெரியாது. 2007-08 சீமான் யாருக்கா தெரியுமா? சரியா? அப்போ 50 லட்சம் எப்படி போனா? நீ அரசியல் பண்ண, துரோகம் பண்ண, காட்டி கொடுத்த, அவ்வளவு அயோக்கியத்தனம். 50 லட்சம் இளைஞர்கள், விரிவுடிச்ச இளைஞர்கள். விவேகானந்தர் கேட்டார்ல, என்னிடம் 100 பேரை தாருங்கள், இந்தியாவே. அவர் கடைசி வரைக்கும் அவர் 100 பேரை கிடைக்கல. 100 பேர் கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கலைங்க. நேதாஜி சொன்னார், ரத்தத்தை கொடு உனக்கு சுதந்திரத்தை வாங்கி தரான்னார். அவன் தலைவன். 50 லட்சம் பேர் சீமா ஊட்ட நோக்கி போனான். என்ன உனக்கு ஒரு ஒரு எத்தனை வரலாறு இருக்கு? ஈழத்தமிழர்களுக்குமே கலைஞர் பிடிக்காம போயிடுச்சு. எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? காரணம் உண்மையா இல்லை. உண்மை என்பதே உனக்கு தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. உண்மைக்கு உனக்கும் தொடர்பே இல்லை. 50 லட்சம் பேர் சீமா வீட்டுக்கு போறான். அவங்க வர எங்க இருந்தவன்? திமுக இருந்தவன். அதிமுக கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. அவ்வளவும் கொள்கையாளம் போற எங்க இருந்தான்? இந்த இளைஞர்கள் நாசமா போனதே திமுக தாங்க. இப்ப எல்லாம் அங்க போய் நிக்கிறான், விஜய் வீட்டுல போய் நிக்கிறான். அடுத்து பக்கத்து வீடு, 3வது வீடு திரிஷா வீடு. இல்லைங்க, 3 வீடு தாங்க நடுவில் கேப்பு. வழி தெரியாம அங்க போயிடுறான். அப்ப திருப்பி இங்க வர்றான். அண்ணன் இங்க அங்க போய் கேட்கறான், டேய் அவர் நேரத்தை போயிட்டாரா, அங்க போகடா. இல்லைங்க, வேதனையோட சொல்லி சிரிக்கிறீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வழி தெரியாம நிக்கிறானுங்க. இந்த பக்கம் விக்னேஷ் வீட்டுக்கு போறான், நயன்தாரா பின்னாடி போறான். அவன் என்னால் ரேஸ் விடுறது போற உதயநிதியை பிடிச்சிட்டு ரேஸ் விட்டுட்டு இருக்கிறான். எங்க தீவுத்திரலை சுத்தி. ஏண்டா இதான அரசியல்? பல கட்சிகள் பொதுநல வழக்கு போடும். ஐயா நயன்தாரா புருஷனுக்கு தான் ஐயா எல்லா ஈவெண்ட்டும் நாங்கள் மொத்தமாக அங்கே தான் கொடுப்போம். 174 சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், 174 அதுக்கு செக்மெண்ட் அங்கே தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் பட்டாப்பட்டு கூட ஐயோ இது அரசாங்க இடம், அவ்வளோ பணம் சேர்ந்துருச்சு. அப்போ இதெல்லாம் யாரு? டவுசர் பாய்ஸ். லண்டன்ல எங்க திரும்பினாலும் சொத்துக்கிறாங்க. காமராஜர் கலைஞரை பேசிட்டு இருக்கும்போது நீங்க இங்க வந்துட்டீங்களே சார்? இல்லைங்க, கருணாநிதி சரியில்லாதனுடைய விளைவு தாங்க இவ்வளவு சீரழிவு, சின்னாபின்னம், சீர்கேடு எல்லாம் காரணம் கருணாநிதி தாங்க. காமராஜை பேசி கேவலப்படுத்தினா
யாருக்கு சீட்டு கிடைக்கும்? ம். திருச்சி சிவாவுக்கு மீண்டும் எம்பி சீட் கிடைக்கும். இதுதான் அங்கே உள்ள விஷயமே. இல்ல காமராஜர் ஆட்சினே இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காமராஜர் ஆட்சி, காமராஜர் மாதிரி தான் ஆட்சி பண்றாருனால காங்கிரஸ் தலைவர்கள் பேசினாங்கல்ல. இல்ல காங்கிரஸ் இங்க காங்கிரஸ் சமாதி எப்போ ஆச்சுன்னா அண்ணாவை அடக்கம் பண்ணிட்டாரு. சரி. எப்போ 67. அதோட காங்கிரஸ் முடிஞ்சது. இப்போ இருக்காங்களே இருக்காங்க. அது வந்து நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு அறிவாலயத்துல இருந்தாங்க கட்டளையே போகுது. யார் தலைவர் ஆனாலும் அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதுதான் காங்கிரஸ். அறிவாலயத்தை மீறி காங்கிரஸ்காரன் ஏதாவது சிந்திச்சிட முடியுமா? சோனியாட்ட போனாலும் இப்போ அங்கே ஸ்டாலினை பார், ராகுல்கிட்ட போனாலும் ஸ்டாலினை பார். அவரு தான் அங்கே கட்சி தலைவர். காங்கிரஸ் அவரு உறுப்பிட தானே இருக்கு அவங்களோட இதுவா? ஆமா, அவரு தான் 40 சீட் எங்களுக்கு கொடுக்குறாரு, காங்கிரஸுக்கு 10 கொடுக்குறாரு. எந்த கூட்டணிக்கு? என்டிஏ கூட்டணிக்கு எதிராக 40 சீட் வருதுல்ல. யாரு ராகுலை பிரதமராக இருக்கு? யார் கொடுக்குறா? திமுக தான் கொடுக்குது. அப்போ அங்க போய் பேசிக்க, அவரு தான் உங்களுக்கு எல்லாம் தலைவர், இங்க வராத போ. இப்படி காங்கிரஸுடைய நிலைமை. அப்போ அண்ணாதுரையை 1967 ஆட்சிக்கு வருவதற்கு காங்கிரஸை ஒழித்தே தீர்வேன், தந்தை பெரியாருடைய வாசகம். இப்படித்தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு. திமுக காங்கிரஸ் உறவு என்பது காமராஜரை இந்திராவுக்கு ஆதரவாக கருணாநிதி தலையெடுக்காமல் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆசிட் ஊற்றி அளித்தவர் கருணாநிதி. அப்போ அவர் எப்படி ஆட்சி, காமராஜர் ஆட்சி காங்கிரஸ்காரன் சொல்ல முடியாது. அப்படிலாம் கையை பிடிச்செல்லாம் சொல்லலாம். தமிழ்நாட்டை நீங்க பாத்துக்கோங்க, அதாவது ஜனநாயகத்தை காப்பாத்துங்க, இப்படி எல்லாம் சொல்லி அவருடைய எம்பி பதவியை காப்பாற்ற வேண்டியிருக்கு. யாருக்கு? சிவா சார் அன்னைக்கு சூழ்நிலைக்கு முதலமைச்சரா இருந்தாருல்ல, ஒருவேளை காமராஜர் அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்ற. இல்ல நல்ல அருமையான நல்ல சிந்திக்க தூண்டுறீங்க. கொட்டுகிற மலை, ராஜாஜி ஐயரு கொடையை பிடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறி போறார் கருணாநிதி வீட்டுக்கு. அதிகாரம் வந்து சேர்ந்துருச்சுல்ல, மதுக்கடைகளை மூட. அப்போ குடிச்சு வீணா போயிடும். இன்னைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறான். டெய்லி 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு 10 கோடி ரூபா டெய்லி வருது. அதான் அடிஷனல் காசு 10 ரூபாய். அதுக்கு உழைக்கிறான் செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்றீங்க. அதுக்கும் உழைக்கிறான். இப்ப மந்திரி அவரு தாங்க. இல்ல அப்ப மந்திரி இல்ல, அவர் எம்எல்ஏ. நீங்க சொல்றீங்க எம்எல்ஏ, நான் சொல்றேன் மந்திரி. அரசியல் சாசனம் சட்டம் மந்திரி இல்லைன்னு சொல்லுது. ஆனா பெட்டி பூரா எங்க போகுது? நீங்க கரூர் மண்டலம், கோவை மண்டலம், அத்தனை மண்டலத்துக்கு மண்டல தலைவர் யாரு? கொங்கு மண்டல தலைவர் யாரு? செந்தில் பாலாஜி. அப்புறம் நீங்க முத்துசாமி சொல்லிட்டாரு, இபியும் வேண்டாம், ஓபியும் வேண்டாம், எல்லாம் அவர்கிட்டயே தள்ளி விட்டுருக்கேன், அவரே பார்த்துக்குவார். அப்போ நேர குற்ற மலையில போறாரு ராஜாச்சி. போய் ஏப்பா கருணாநிதி வேண்டாப்பா, சாராய கடை திறந்துடா, குடிச்சிட்டு வீணா போயிடுவான்ப்பா, எல்லாம் அழிஞ்சு போயிடுவான்ப்பா, 10 ரூபா வாங்கப்படி வரும் பின்னாடி, இதெல்லாம் நினைச்சே சொல்லியிருக்காரு. உடனே பத்திரிகையாளர் கேட்குறான் போய் கருணாநிதிட்ட, என்னங்க பெரியவர் தேடி தேடி குற்ற மலையில மழை கொடைய கடையை பிடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறி உங்கள் வீட்டுக்கு வந்தாராம, மகனுக்கு மந்திரி பதவி தொந்தரவு பண்ணுறாருப்பா என்னைய. அன்னைக்கே மருந்து கொடுக்கலான்னு தேடி இருக்காரு ராஜாஜி. விஷத்தை குடிச்சு இந்த கேவலத்தில் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? ராஜாஜி அப்படி சொன்ன. ஆமா, என்ன அவ்வளோ அசிங்கப்படி என்னுடைய இத்தனை ஆண்டுகள் அரசியல நாசமாக போச்சேன். கருணாநிதி பேர் மந்திரி பதவி கேட்டேன்னு சொல்லி, உன்னை வைரவா கருணாநிதிக்கு போனை போடு, உடனே போகணும், சாராய கடை திறக்க வேண்டாம்னு சொல்லு. காமராஜர் வைரவம் போடுச்சு. என்னையா இந்த கிழவனை ஒரு அரசியல் பண்றீங்களா? காங்கிரஸ்காரன் பூரா யார் சொன்னது? வைரவம் கிட்ட கலைஞரா? கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி கோமா இருக்காருங்க, சரி வச்சிருப்பா. இதுதான் நடந்தது. அப்போ கையை பிடிச்சி கொடுத்தாரு, காலை பிடிச்சி கொடுத்தாரு, ஏசி போட்டு கொடுத்தாரு. விருதுநகரில் திண்டுக்கல் சீனிவாசனை போட்டு தோற்கடிக்கும் போது கையை பிடிக்கல. நாகர்கோயிலில் மோசஸை நிறுத்தி வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணும்போது கையை பிடிக்கல. இந்திரா காந்தியும் காமராஜரும் ஒன்றா இணைவதற்காக இந்திரா காந்தி விரும்பி தான் போட்ட கூட்டம் எங்க? நாகர்கோயிலில். சரியா போடு, அவர் மறுபடியும் கட்சி கொண்டு வந்து கட்சி சரி பண்ணலாம். அதை தடுத்தவர் கருணாநிதி. அப்போ கையை பிடிச்சி கொடுக்கல. வரலாறு இறந்த பிறகு மெரினா கடற்கரையில் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இடம் சொல்லி காந்தி மண்டபத்தில் காமராஜுக்கு நினைவிடம் ஒதுக்கி மெரினாவுக்கு வராமல் பார்த்து கொண்ட கருணாநிதியே மறைந்த பிறகு
அது எப்படி மெரினா பீச்சில் 100 கோடி ரூபாய் உதவியோடு மீண்டும் இடம் பிடிக்க வேண்டிய தேவை வந்தது. அப்போ கருணாநிதிக்கும் காமராஜுக்கும் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.